ஹாய்ங்க, இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூ எடுத்துக்கிட்டோம். அந்த வாழைப்பூவில் இந்த நரம்பு தொப்புள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த நரம்பு அந்த தொப்புள் எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பூவாக இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பூவாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கூட்டுக்கு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாதிரி தொப்புல நரம்பெல்லாம் இல்லாமல் வரும் இல்லைங்களா, அதோடு நிறுத்திட்டு இதை நடுவில் இருக்கிற அந்த பல்ப் இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் இதை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட்டுக்கு வச்சுக்கிறோங்க. இதில் நடுவில் இருக்கிற அந்த சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த வாழைப்பூ எடுத்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணிக்கிறோங்க. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூளும் லைட்டாக சால்ட்டாக போட்டு ஒரு முறை குக் பண்ணி இறக்கி கூட வச்சு நம்ம வடையில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். நமக்கு போதிய அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறோம். கடலை பருப்பு எடுத்துட்டு மிக்சியில் நல்லா தண்ணி வடிச்சிட்டு போடுறோங்க. தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போடும்போது இப்போது இந்த இஞ்சி சின்ன சின்ன துண்டாக போடுறோங்க. சின்ன துண்டு போட்டு இஞ்சி போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடுறோங்க. இஞ்சி, பருப்பு, உப்பு நல்லா போட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அரைக்க போகிறோம். நல்லா தண்ணி விடாமல் நல்லா தொக்கா அரைக்கிறோங்க. நல்லா மிக்சியை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தொக்கா அரைச்சிடுறோம். தொக்கா நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்து மேலே அந்த பருப்பு அந்த இஞ்சி நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து மறுபடியும் நல்லா அரைக்கலாம். இப்போ அரைப்பட்டுச்சான்னு பார்க்குறோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போது நம்மளுக்கு இதில் இருக்க இந்த தண்ணி நம்ம வடித்து வச்சிடலாங்க. வடிச்சிட்டு கொஞ்சம் போடும் இந்த கடலை பருப்பு, அரைக்காத பருப்பை நம்ம இப்போது அதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த அரைச்ச பருப்போ இதில் போடுறோங்க. இதில் போட்டுட்டு இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வெங்காயங்க. வெங்காயம் நல்லா உதுத்திக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு புதினா போடுறோம். அப்புறம் கருவேப்பிலை போடுறோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா தண்ணியில் வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்கை சோடா மாவு போட்டுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த வாழைப்பூ ஒரு மொறுமொறுப்பு கொடுப்போங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணுங்க. தண்ணி இல்லாமல் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ அந்த வடை நல்லா மொறுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம இதை கலந்துக்கிறதுக்குள்ளே வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதை நம்ம வடையாகவும் பண்ணிக்கலாம், நம்ம போண்டாவும் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு சின்ன கவர் இதை நம்ம சின்ன கவர் எடுத்து நல்லா இப்படி பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு நம்ம சின்னதாக மெலிசாக தட்டலாம், இல்லை கொஞ்சம் குண்டாக தட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வந்து கொஞ்சம் குண்டாக கூட தட்டலாங்க. மெலிசாக தட்டையாக தட்டினாலும் நல்லா தாங்க இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழகாக சின்ன சின்னதாக தட்டினா அதுவும் ஒரு நல்ல ஸ்டைலாக இருக்குங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம போண்டா சைஸில் கூட போட்டுக்கலாங்க. நம்ம வந்து இந்த வாழைப்பூ வந்து நம்ம எதுக்கு நம்ம வந்து உடம்புல சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த வாழைப்பூ வந்து நம்ம வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. அந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாம், வாழைத்தண்டு வந்து நம்மளுக்கு உடம்புல நீர் சத்து கொடுக்குங்க. நம்மளுக்கு வந்து நம்ம நீர் சத்து காய் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல வந்து பித்தம்லாம் ஏறாமல் இருக்கும். அப்புறம் நம்ம உடம்புல வந்து அந்த ஃபேட் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா கரையுங்க. அங்கே கொழுப்பு சேராது. சில பேருக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொழுப்பு கட்டி வந்துடுது இல்லைங்களா. அதனால நீர் சத்தான காய்கள்லாம் வந்து சாப்பிடும்போது அந்த இதெல்லாம் இருக்காது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கூட்டாவும் பண்ணி சாப்பிட்லாம், பொரியலும் பண்ணி சாப்பிட்லாம், வடையும். இப்போ வடை பண்ணுறோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு சொல்கிறோங்க. பொரியல் கூட செய்யலாங்க. அந்த வாய் புண்ணும் வாசனையும், வாய் வாசனை வருது இல்லைங்களா, அது வராமல் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறோம் இந்த வடைக்கு, வாழைப்பூ வடைக்கு. நல்லா இந்த மாதிரி நிதானமாக பொறுமையாக மெதுவாக நம்ம வந்து இதை வாழைப்பூ வடையை எடுத்துருவோங்க. இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக குண்டாக செஞ்சுருக்கேங்க. குட்டி குட்டியாக குண்டாக செஞ்சுருக்கேன். நம்மளுக்கு வேணும்னா போண்டா மாதிரி கூட செய்துக்கலாங்க. இந்த மாதிரி மொறுன்னு செஞ்சீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதில் இருக்க அந்த வெங்காயம், அந்த வாழைப்பூலாம் வந்து நல்லா டேஸ்டாக சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.